இந்த கஸ்டமர் வந்து அரசூரில் தையல் கடை வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு துணி நிறைய வரும். நிறைய வரையில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நோம்பிங்கிலலாம் திடீர்னு ஏங்க எனக்கு கொஞ்சம் ஒரு 4, 5 ப்ளவுஸ் மட்டும் அடித்து கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நம்ம துணிகளும் அதிகமாக இருக்குது தைக்கிறக்கு. சரின்ட்டு ஒவ்வொரு தடவை வாங்குவேன். ஒவ்வொரு தடவை இப்போ நம்மளுக்கு துணி நிறையா இருக்குது, இன்னொருக்காவுக்கு இது பார்க்கலான்னு சொல்லிடுவேன். இந்த தடவை ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டாங்க. இது மாரி இந்த ஒரு 5 ப்ளவுஸ் மட்டும் அடித்து கொடுத்துருங்க, நாளைக்கே வேணும்னு சொல்லி. முன்னத்த நாள் கொடுக்குறாங்க, அடுத்த நாள் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி 2 ப்ளவுஸ் மட்டும் அடித்து கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி அந்த 2 அடிச்சுட்டு மிச்சம் 3 வைக்கிறதுக்கு சரி 5யுமே அடிச்சிடலாம்பா, கொஞ்சம் ரிஸ்க்கு தான்னு சொல்லி போட்டு நைட்டு எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டேன். நேரமாக எந்திரிச்சு உட்காந்து இவங்களுக்கு 5 ப்ளவுஸையும் அடித்து அவங்களுக்கு கொடுத்தும் விட்டுட்டேன். 5 ப்ளவுஸையும் கொடுத்துட்டு இனி நாம் எப்பவும் போல் நம்ம ப்ளவுஸுகளை தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். டெய்லர் தொழில்னால் எப்போவுமே இப்படித்தாங்க. நாம் ஒரு கணக்கு போட்டு நாம் தைச்சிட்ருப்போம், சிவனேன்னு கம்முன்னு அடிச்சிட்ருப்போம். இதை இன்றைக்கி அடிக்கணும், இது இன்றைக்கி அடிக்கணும்னு. இப்படி நாம் பிளான் பண்ணி தைச்சிட்ருக்கையில் இப்படி எக்ஸ்ட்ரா வர துணிகளும் வந்து தான் தீரும். அவங்ககிட்ட வேண்டான்னு சொல்கிறதுக்கு நம்மளால் முடியாது. சரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு தைச்சி கொடுத்துர்லான்னு அவங்களுக்கு தைச்சி ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. இனி நான் போய் என்னோடய கஸ்டமரோட துணி போய் தைக்க ஆரம்பிக்கணும். அவங்களது 3 ப்ளவுஸு, ஒரு ஃப்ராக் இருக்குது. அவங்களுக்கு தைச்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.